எல்லாத்துக்கும் பிரேஸ் தி லார்ட். நம்ம டெய்லி ஒரு வார்த்தையை வந்து ஆண்டவரோட வார்த்தையை தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து என்னோடய வாழ்க்கை பாதையில் போயிட்டுருக்கிறப்போ என்ன ஒரு சில விஷயங்கள் வருத்தப்படுத்தியிருக்கு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து மூக்கால் அழுதுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பியிருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் வந்து கடவுளோட வார்த்தை வந்து என்னை ரொம்ப வந்து தேற்றுச்சு. அந்த ஒரு வார்த்தையை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மூக்கால் அழுத அனுபவம் இருக்கா? இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன வார்த்தைனா என்னை தேற்றின வார்த்தை, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். சங்கீதம் 65:11 வசனம் இந்த மாதிரி சொல்லுது. எனக்கு வந்து கடவுள் எனக்கு அற்புதம் பண்ண மாட்டாரா, நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிறப்போ கடவுள் வார்த்தையும் கொடுத்தார் எனக்கு. அப்போ வந்து என் மனசுக்குள்ளே ஒரு தாட் வந்துகிட்டே இருந்துச்சு. கடவுள் உனக்கு வார்த்தையை கொடுத்தது உண்மைதான், உனக்கு நல்லது நடக்க போகிறது உண்மைதான், ஆனால் இப்போ நடக்காது, இன்றைக்கி நடக்காது, நடக்கு ஆனால் நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை குறிச்சே வந்து என் மனசு ஓடிட்டே இருந்துச்சு. அப்போது கடவுள் நல்லவர் தான், வார்த்தையை கொடுத்துருக்காரு, எனக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நான் அதை பெருசாகவே எடுத்துக்கிறதே இல்லை. அப்போ எனக்கு அதிகமான சோர்வு வந்துச்சு. அப்போ காட் சொன்னார், நான் உனக்கு அற்புதம் பண்ணுவேன், நீ இப்படியெல்லாம் யோசிப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படியெல்லாம்னா நான் உனக்கு வார்த்தை கொடுத்தாலும் கூட அந்த அற்புதத்தை நான் இன்றைக்கி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நான் அப்படித்தான் யோசிப்பேன்னு காட் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் என்ன எழுதி வச்சுருக்காருன்னா, உனக்கு உன்னோட நாளை வந்து நான் நன்மையால் முடிசுட்டுவேன்னு எழுதலை, வருஷத்தை, உனக்கான வருஷம் இருக்கு இல்லையா, அந்த வருஷத்தையே நான் வந்து நன்மையால் முடிச்சுட்டு வந்து எழுதி வச்சுருக்கேன், நல்லா படித்து பாருன்னு சொல்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன காட் சொல்ல வர்றாருன்னா, நீ வந்து ஒரு நாளை குறித்து எழுதியிருந்தா நீ நாளைக்கு நாளான்னைக்கு யோசிச்சிடலாம், அடுத்த நாள் யோசிக்கலாம். உனக்கான வருஷத்தை குறித்து நான் எழுதி வச்சுருக்கேன், அப்போ நீ எப்படி யோசிக்கணும், உனக்கு எல்லா நாளும் வந்து அற்புதத்தை நான் வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் நான், என்னை நீ புரிஞ்சுக்கோ, இப்படித்தான் நீ வார்த்தையை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த வார்த்தையை வந்து நான் புரிஞ்சுக்கிறப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த செகண்டே வந்து நான் எனக்கான பிளெஸ்ஸிங்கை நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து உங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கு, ஆனால் இப்போ நடக்காதுன்னு ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அது கர்த்தர் கொடுக்குற சத்தமே கிடையாது. நீங்கள் அந்த சத்தத்தை கேட்காதீங்க, அதை அப்படியே தள்ளி விட்டுருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வருஷத்தை தான் நன்மையால் முடிசுட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. நாளைன்னு சொன்னால் கூட ஒரு நாளே உனக்கு நான் நன்மையால் முடிசுட்டுறேன்னு சொன்னாலும் கூட நம்ம நாளைக்கு நாளான்னைக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி சொல்லவே இல்லையே. அதனால் இந்த வார்த்தை உங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்கியிருக்குன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா ஆமென் போடுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.